Welcome to UPSC Vinod. Next polity question. Discuss the possible factors that inhibits India from enacting for its citizen a uniform civil code as provided for in the directive principles of state policy. ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடில் ஆல்ரெடி யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நம்ம டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருக்கோம். டிபிஎஸ்பியில் நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொல்லியிருக்கோம். அதில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்துது. டிஸ்கஸ் த பாசிபிள் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஹிபிட்ஸ் இந்தியா ஃப்ரம் எனாக்டிங். என்ன ஃபேக்டர் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை நமக்கு? அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செயல்படுத்தாதக்கு இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? பட் இருந்தாலும் நம்ம டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் எடுத்துருந்துருக்கணும். ஸ்டெப்ஸ் எடுக்காததுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஆர்டிகல் 44 ஆஃப் Directive Principles of State Policy. Directive Principles of State Policy in Indian Constitution states that state endeavors to secure a uniform civil code for its citizen. So Article 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொடுக்குது ஃபார் இட்ஸ் சிட்டிசன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். Article 44 இஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட், அவ்வளோதான். ஸோ அது வந்து இதில் இருக்குது அப்படின்னா டிபிஎஸ்பியில் இருக்குது. அதை தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கோம். இட் ரெஃபர்ஸ் டு ப்ரப்போசல் ஆஃப் லீகல் ஃப்ரேம்வொர்க் that aims to replace the personal laws of different religion communities in India. So, personal laws of different religion communities in India with a common set of laws governing personal matters. So, actually வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற கான்செப்டே வந்து எதுக்காக அதாவது காமன் லா இருக்கணும். ஸோ ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஸோ இந்த 3 ரிலீஜனும் இருக்குது. இந்த 3 ரிலீஜனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜஸ், டிவோர்ஸ், ஸோ அண்ட் எக்ஸட்ரா இந்த பர்சனல் மேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. இவங்களுக்குள்ளே எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கலந்து பேசி காமனாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதுதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடில் வந்து சொல்கிறாங்க. இதில் என்னென்னலாம் வந்து காமன் லா வேணும், சச் ஆஸ் டிவோர்ஸ், மேரேஜஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அடாப்ஷன். யூனிஃபார்ம் சிவில் கோடு எதுலலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? டிவோர்ஸு, மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்டு அடாப்ஷன். ஸோ டிவோர்ஸ், மேரேஜ் தெரியும். இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன் என்னது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இன்ஹெரிட் பண்ணுறது. இப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இன்ஹெரிட்டன்ஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ஷன். ஸோ அடாப்ஷனுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அடாப்ட் பண்ணுறது. ஸோ யார் அடாப்ட் பண்ணுவாங்க? இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு ஃபர்தராக வந்து பேபி இல்லை, சைல்டு இல்லை அப்படின்னா மேபி ஆர்ஃபன் அடாப்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட சில்ட்ரன்ஸையும் அவங்க வந்து அடாப்ட் பண்ணலாம். ஸோ இது அந்தளவு டீட்டெயிலாக போக தேவையில்ல. பட் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமன் லா வேணும். பிகாஸ் அடாப்ஷன் அப்படிங்கிறது ஹிந்துஸை பொறுத்தவரையும் ஒரு லா இருக்கலாம், முஸ்லீம்ஸை பொறுத்தவரையும் ஒரு லா இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸை பொறுத்தவரையும் ஒரு லா இருக்கலாம். மேரேஜஸே பாருங்களேன், நீங்கள் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈச் ரிலீஜன் ஹாஸ் தேர் செப்பரேட் ட்ரெடிஷன், யூனிக் ட்ரெடிஷன். ஸோ அப்போ அது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு லா வேணும். அதில் இது எல்லாமே கவர் ஆகணும். காமன் லானா அதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு புது லா கிடையாது. அந்த லா எல்லாத்தையுமே கோடிஃபை பண்ணி தனியாக வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படின்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோடோட எய்ம். ஆர்டிகல் 44ஓட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜஸ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் லா வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். நீடு ஃபார் யூனிஃபார்ம் சிவில் கோட். இட் என்ஷோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவையா? ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவை? நம்ம ஜென்ரலாக சொல்லலாம், இப்போவே கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்குது. ஜென்ரலாக இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது காமன் லா தானே. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது ஓகே, அந்தந்த ட்ரெடிஷன் கஸ்டம்ஸ்க்கு ப்ராப்பராக தானே போய்கிட்டு இருக்குது. அப்போ ஏன் வந்து எனக்கு வந்து யூனிக்கான அதாவது ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு லா வேணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம். என்னது? ஃபஸ்ட்டு, it ensures equal rights and opportunities for all citizens irrespective of their religious background.
ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு என்ன கொடுக்க போகுது. யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் என்ன நடக்க போகுதுன்னா, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும், எல்லா சிட்டிசனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும், irrespective ஆஃப் த ரிலிஜன். ஹிந்துஸ்க்கு என்னெல்லாம் மேரேஜுக்கு அப்ளை ஆகுதோ, ஹிந்துஸ்க்கு என்னெல்லாம் மேரேஜ்க்கு அப்ளை ஆகுதோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ஹிந்துஸ்க்கு என்னெல்லாம் அப்ளை ஆகுதோ அதே தான் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு அப்ளை ஆகும், அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்கு அப்ளை ஆகும், அதே தான் மீன்ஸ் 3 ரிலீஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் லா தான் அப்ளை ஆகும். இட் ப்ரமோட் சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்டு நான் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸை வந்து கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவல் ரைட்ஸை வந்து இது வந்து கொடுக்குது. ஸோ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு, எல்லா சிட்டிசனுக்கும் irrespective ஆஃப் தேர் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். அண்ட் இட் ப்ரமோட் சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன். பிகாஸ் ஹிந்துஸ்க்கு வந்து ஒரு சில விஷயம் கிடைக்குது, முஸ்லீம்ஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது, ஸோ முஸ்லீம்ஸ்க்கு கிடைக்குது, கிறிஸ்டியன்ஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது. இந்த காமன் கிரவுண்ட்ஸில் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். So and social justice among individual belong to different religious community. Okay. Uniform Civil Code addresses gender inequality, one of the most important theme. Gender inequality ங்கிறது important themeங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியலனா தெரிஞ்சுக்கங்க. So in the perspective of personal laws based on the religion, because actually religion அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய one of the biggest issue வந்து gender inequality. எந்த ரிலீஜன்லேயுமே விமன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது கிடையாது. அப்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமா விமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். இட் ப்ரொடெக்ட்ஸ் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. யூனிஃபார்ம் சிவில் கோட் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ப்ரொடெக்டிங் தேர் ரைட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பை ஆஃபரிங் யூனிஃபார்மிட்டி பை ரெஸ்பெக்டிங் தேர் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா யூனிஃபார்மிட்டியை வந்து கொடுக்குது, அந்த கல்ச்சர் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து என்ன பண்ணுது, இதெல்லாம் அந்த கல்ச்சரை மதிக்கிறாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலிமா. ஏன்னா மைனாரிட்டிஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆல்சோ இட் ரெடியூசஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துச்சுன்னா இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து அடிவிழும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை வச்சு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சென்ஸில் வந்து அவங்க இருக்காங்க. அப்போது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து கம்யூனிட்டியோட ஒரு ஹிந்து லீடர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸோட ஓட் பேங்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள் நமக்கு இருக்கிற லாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்குது, ஸோ அது வந்து அவங்களோட டிஃபர்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக முன் வைக்கிறதும், இது மூலிமா ஓட் பேங்க்கை வந்து கிரியேட் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் ஓட் பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா சேஃப்கார்டாக, அதாவது அந்த ரிலீஜியஸ் ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க். ஹிந்து கம்யூனிட்டி எங்களுக்காக ஓட் பண்ணுங்கள், முஸ்லீம் கம்யூனிட்டி எங்களுக்காக ஓட் பண்ணுங்கள், பிகாஸ் நாங்கள் உங்கள் கம்யூனிட்டியை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துச்சுன்னா இந்த மேரேஜஸ், டிவோர்ஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ஸோ அடாப்ஷன், இது எல்லாத்துலேயுமே ஒரு காமனாலிட்டி வந்துடும். அப்போது ஒரு இடத்துல அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ரீப்ளேசிங் municipal personal laws with multiple இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் So replacing multiple personal laws with a single set of laws would reduce complexity, ensures clarity and make it easier for individuals to understand and navigate the legal system. So ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு டிவோர்ஸ் கேஸ், ஒரு ஹிந்து டிவோர்ஸ் கேஸ், ஒரு இஸ்லாம் டிவோர்ஸ் கேஸ், ஒரு கிறிஸ்டியன் டிவோர்ஸ் கேஸ். இப்போது எல்லாருக்கும் தெரியும் தலாக் அப்படிங்கிறது வந்து இஸ்லாம் டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மீன்ஸ் இஸ்லாம் ரிலேட்டடாக தலாக்குங்கிற வார்த்தையை வந்து டிவோர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் நமக்கு தெரிஞ்ச வரையும் தலாக் அப்படிங்கிறத சொல்லிட்டாலே நம்ம வந்து அது வந்து டிவோர்ஸ்க்கு ஆகிடாது. டிவோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ டிவோர்ஸ், இட் ஹேஸ் சம் லீகல் ப்ரொவிஷன்ஸ் இன்சைட் த இஸ்லாம் லாஸ். ஸோ இஸ்லாம் லாஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எந்த டைம் பீரியடில் யூஸ் பண்ணணும், அந்த வார்த்தை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பீரியட் வரையும் அவங்க ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இஸ்லாமுக்கு நிறையா மல்டிபிள் லாஸ் இருக்குது,
கிறிஸ்டியன்ஸ்க்கு நிறைய மல்டிபிள் லாஸ் இருக்குது, ஹிந்துஸ்க்கு நிறைய மல்டிபிள் லாஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஹியர் ஆகும்போது. பட் யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று இருந்ததுன்னா ஓகேப்பா, ஆல்ரெடி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் நீங்கள் வந்து மேரேஜஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், டிவோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணணும், இன்ஹெரிட்டன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் லா, மல்டிபிள் ரிலீஜியஸ் லா எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன்ஸை வந்து குறைச்சிரும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, ரீப்ளேசிங் மல்டிபிள் லாஸ் வித் சிங்கிள் செட் ஆஃப் லாஸ். த பர்சனல் லாஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ஆர்டிகல் 14. ஸோ UCC will help in align with constitution. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்சனல் லாஸ் வந்து ஆர்டிகல் 14ஓட ரைட் டு ஈக்குவாலிட்டியோட இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பர்சனல் லாஸில் மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது. அப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யூனிஃபார்ம் சிவில் கோட் ப்ரமோட்ஸ் நேஷ்னல் இன்டகிரேஷன் யூனிட்டி பை ப்ரொவைடிங் a common set of laws, help to bridge the gaps between different religious community, fostering a sense of shared identity. The support of Uniform Civil Code views it as a progressive and modern approach that aligns with principles of secular democratic nations that upholds individual rights, social justice and principle of modern society. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக the supporters of UCC ஆக்சுவலாக UCC யூனிஃபார்ம் சிவில் கோடோட சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்ரெசிவ் மாடர்ன் அப்ரோச் வந்து எடுத்துக்கிறாங்க வித் த பிரின்சிபல் ஆஃப் செக்யூலர் டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ் தட் அப்போல்ஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். இப்போ இது எல்லாமே தான் UCC அப்படிங்கிறது ப்ரொக்ரெசிவாக இருக்குது, மாடர்ன் அப்ரோச்சாக இருக்குது, அலைன் வித் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் செக்யூலர் டெமோக்ராட்டிக் நேஷன் தட் அப்போல்ஸ் த இண்டிவிஜுவல் ரைட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. UCC means to harmonize the conflicting laws, ensures consistent applications of legal principles across the country. ஏன்னா இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அதாவது இந்த ஒரு காமன் லா வந்துச்சு அப்படின்னா நிறைய இஷ்யூஸே வராது. காமனாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த லாவே கொண்டு வராங்க, நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் சிம்பிளிஃபைங் த கவர்னன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். UCC வர்றதுக்கு முக்கியமான காரணமே கவர்னன்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேர்டனை ரெடியூஸ் பண்ணணும், கிளியர் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணணும். In Shabana case 1985, Supreme Court stated that common civil code would help to cause national integration by removing disparity. In Sarala Mugdal case 1995, Jordan Dijhe vs. SS Chopra and John Vallamata vs. Union of India case reiterated the need for implementing UCC. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் நம்ம திரும்பவும் சொல்கிறோம், இந்த கேஸ் நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் கேசஸ் இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங் இருக்காது, ஆன்சர் டிஸ்கஷனும் இருக்காது. அப்போது இந்த கேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு வந்தாலே எந்தெந்த கேசஸ் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஷாபானோ கேஸ், அடுத்து சரளா முக்தல் கேஸ், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டான் டிஜிஹேட் கேஸ், ஜான் வல்லமட்டான் கேஸ். ஸோ இந்த கேஸ் எல்லாமே யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர் தட் இன்ஹிபிட்டிங் இந்தியா ஃப்ரம் எனாக்டிங் அ யூனிஃபார்ம் சிவில் கோட். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, அதுக்கடுத்து ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட் நமக்கு தேவை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் தட் இன்ஹிபிட்டிங் இந்தியா ஃப்ரம் எனாக்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஏன் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பர்சனல் லா கோடிஃபிகேஷன் அஸ் ஹிஸ்டாரிக்கலி ஜென்ரேட்டட் ப்ரொட்டஸ்ட். ஸோ ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன், ஹிந்து கோட் பில். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லா கோடிஃபிகேஷனே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது நம்மக்கிட்ட. ஹியூஜ் டைவர்சிட்டி அமாங் கம்யூனிட்டிஸ் ஆஃப் இந்தியா மேக்கிங் ஹார்ட் டு ஃபைண்ட் அ காமன் கிரவுண்ட் ஃபார் சிவில் லாஸ். நீங்கள் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியனை விட்டுருங்க, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியனை விட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்குள்ளேயே பாருங்கள், ஹிந்துஸ்குள்ளேயே எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்போது இது எல்லாமே நமக்கு இஷ்யூஸ் தான். விமன் மூமெண்ட்ஸ், பீப்புள் ஃப்ரம் மைனாரிட்டி கம்யூனிட்டி அண்ட் அதர் மல்டி கல்ச்சுரல் செக்டர். நம்மளது ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்ல போனால் மல்டி கல்ச்சுரல், மல்டி எத்னிக் அண்ட் மல்டி கேஸ்ட், ஸோ அண்ட் மல்டி ரிலீஜன். தட்ஸ் நாட்
ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் மட்டும் ரிலீஜன் கிடையாது, பார்சிஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரிலீஜன்ஸ் இருக்காங்க. இவ்வளோ ரிலீஜன், இவ்வளோ கேஸ்ட், இவ்வளோ எத்தனிக் குரூப் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கேஸ்டைசேஷன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மேக்கிங் UCC as a பொலிட்டிக்கல் இஷ்யூ. கண்டிப்பாக ஒரு பொலிட்டீஷியனுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தால் லாஸ் தான். அதனால் அவங்க வந்து அதை என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டு வர விட மாட்டாங்க. அதான் ஏன்னா கேஸ்ட் பாலிடிக்ஸ், ஓட் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் த கான்ஃப்ளிக்டிங் பிட்வீன் ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஸோ இது வந்து ரொம்ப திஸ் இஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட். பிகாஸ் நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரேன் அப்படிங்கிறது ஓகே, அப்போது அதில் என்ன ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது, கேஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி UCC. பட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா UCCயை வந்து கொண்டு வர முடியாமல் பண்ணுதா? அப்போ என்னோட ரிலீஜனுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன்ட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷனில் சொல்லிவிட்டு அப்போ எங்களோட இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க, கான்ட்ராடிக்டரியாக கொண்டு வந்தீங்க, நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லேக் ஆஃப் கன்சென்சஸ் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஓவர் த ப்ரியாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், விமன் ரைட்ஸ் அண்ட் UCC. ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. த நான் என்ஃபோர்ஸபிள் நேச்சர் ஆஃப் DPSP இன் இந்தியா, Indian Constitution indicates that inclusion of UCC was not deemed as a mandatory provision by framers of the Constitution. So, the non-enforceable nature of DPSP. The non-enforceable nature of DPSP. DPSP நம்ம non-enforce பண்ண முடியாது. அந்த கேரக்டரிஸ்டிக் அதில் வந்து நம்ம UCC வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து UCC வச்சுருக்கோம். was not deemed a mandatory provision by the framers of the Constitution. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்களே யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து மேண்டேட்ரியாக வரணும் அப்படின்னு அவங்க விரும்பலை. நெக்ஸ்ட், Andre Bedrelle said that laws decides the directions in which the society should go, but it is actually social disclosure that decides where the society actual goes. For any social reform there must be need of social consensus. ஸோ ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட், பட் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் தான் வந்து இப்போது அது வந்து லாஸாக மாறும். இப்போது சொசைட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்யூச்சரில் லாவாக மாறும். அப்போது ஒரு சொசைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், ஆண்ட்ரே பெட்ரல் அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சோஷியல் ரிஃபார்ம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல சோஷியல் கன்சென்சஸ் வேணும். அப்போ சோஷியல் கன்சென்சஸ்ங்கிறது என்னது, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ்க்குள்ளே வரணும், ஒரு முடிவு வரணும். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சோஷியல் ரிஃபார்மாக ரிசல்ட் ஆகும். அதுதான் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், வே ஃபார்வர்ட். The implementation of UCC should uphold the principles of secularism, respect for Indian diverse religion. Law Commission of India emphasizes that discriminatory practices which any religion should not be shielded under the faith of Jain legitimacy. ரொம்ப சிம்பிளான கன்க்ளூஷன். ஸோ நீங்கள் UCC இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஷுட் பி uphold the principle of secularism, respect for India's diversity. Secularism and respect for India's diverse religious tradition. நல்லா பாருங்கள், இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். செக்குலரிசமையும் நம்ம அப்ஹெல்டு பண்ணணும், ரிலீஜியஸ் டைவர்சிட்டியும் நம்ம அப்ஹெல்டு பண்ணணும். லா கமிஷன் ஆஃப் இந்தியா எம்பசஸ் தட் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ் வித் இன் எனி ரிலிஜியன் ஷுட் நாட் பி ஷீல்ட் அண்டர் த ஃபெய்த் ஆஃப் காட். நீங்கள் எல்லாத்தையுமே UCCயில் வைக்காமல் போங்க, பட் எந்த ரிலீஜன்லேயும் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸை என்ன பண்ணக்கூடாது, லெஜிட்டிமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம லா கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஃபைனலி சேஞ்சஸ் டு கம் ஃப்ரம் கம்யூனிட்டி. UCC அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டேட் எம்ஃபசிஸ் பண்ணுறது மேட்டரில் அதை வந்து ஒரு கம்யூனிட்டி சேர்ந்து அவங்க என்ன பண்ணணும், ஆமாம் நமக்கு காமனாலிட்டி இருக்கணும், டிஸ்கிரிமினேஷனை ரெடியூஸ் பண்ணணும், விமனை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணணும், விமன் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு யார் நினைக்கணும்னா அந்த சொசைட்டி நினைக்கணும், அந்த ரிலீஜன் பர்டிகுலர் ரிலீஜன் நினைக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினோட டிஸ்கஷன். ஸோ இது வந்து ரொம்ப அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, 2015 கேட்ட கொஷின். கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குறதுக்கு ஃப்யூச்சரில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா லாங் கேப், அதனால தான் சொல்ல வரேன். தேங்க்யூ.